அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் பார்க்குறது என்னென்னா, அரிசி அரிசி பற்றிய சில தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அரிசி இன்றைக்கு உலகத்தில் உள்ள பாதி மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தானியமாக இன்றைக்கு மாறிப்போச்சு. ஒரு காலத்தில் இந்த அரிசி என்பதே கிடையாது. முதலில் பயிரிடப்பட்டது சீனாவில், அதாவது ஆசிய அரிசி, மற்றொன்று ஆப்பிரிக்க அரிசின்னு சொல்லுவாங்க. ஆசிய அரிசி என்பது 13,500 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆப்பிரிக்க அரிசி ஒரு 3000 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மக்களிடையே இன்னைக்கு அரிசி ஒரு பிரதான தானியமாக மாறிப்போச்சு. இந்த அரிசி பல ரகமாக இருக்குது. ஒன்று ஆசிய அரிசி, ஆப்பிரிக்க அரிசி, காட்டு யானம் அரிசி, மாப்பிளை அரிசி, சீரக சம்பா அரிசி என பல வகையான அரிசிகள் அடிக்கிட்டே போகலாம். அரிசியிலையும் பல நிறம் இருக்கிறது. வெள்ளை அரிசி, ப்ரௌன் அரிசின்னு சொல்லுவாங்க, பழுப்பு அரிசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில கருப்பு அரிசி கூட இருக்குது. ஆகையால் அரிசியிலையும் பல வகையாக இன்றைக்கி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரி, இப்போ ஏற்பட்ட அரிசியின் நன்மையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசியில் மாவு சத்து என்று சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் அதிக அளவு இருப்பதால் உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது. ரெண்டாவது, இந்த அரிசியை பார்த்திங்கும்போது அதிகமாக சாப்பிட்டோம்னா உடம்புடைய பருமன் குறையும்னு சொல்லுவாங்க. பிபின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை கூட இதை குறைக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வெள்ளை அரிசியை சாப்பிட்றதுனால நம்முடைய தோலுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது சருமத்துக்கு சில நல்ல நன்மைகள் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. கர்ப்ப காலத்தில் பெண்கள் இந்த அரிசியை சாப்பிடும்போது குழந்தையுடைய வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே பெண்களுடைய பற்களும் எலும்புகளும் கொஞ்சம் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த வெள்ளை அரிசியை நம்ம அதிகமாக சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன்னா அந்த வெள்ளை அரிசி நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ப்ரௌன் அரிசியும் சிவப்பு அரிசி தான் உடலுக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. உடலுக்கு ஒரு ஆரோக்கியமாக ஒரு உணவாக கூட சொல்கிறாங்க. சரி, இந்த அரிசியில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல் பார்த்தோம்னா விட்டமின் டி இருக்குது. அடுத்தது ரிபோஃப்ளேவின், தயாமின் போன்ற வைட்டமின்கள் நிறையா இருக்குது. விட்டமின்கள் நமக்கு பெரும்பாலும் உடலில் உள்ள உறுப்புகள் முறையாக பராமரிப்பதற்கும் முறையாக செயல்படுவதற்கும் இன்றியமையாத ஒரு சத்தாக இருக்குது. மேலும் இந்த அரிசியில் நார்ச்சத்து இருக்குது. கூடுதலாக இரும்பு, கால்சியம் போன்ற தாதுப்புகள் இருக்குது. இவையெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த அரிசி பயன்படுது. பெரும்பாலும் இது நல்ல உடல் உழைப்பு உள்ளவங்க இந்த அரிசி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா உடல் உழைப்பு இல்லாத சில மக்கள் இந்த அரிசி எடுத்துக்கிறதால அவங்களுடைய உடலில் அதிகமாக கார்போஹைட்ரேட் சேர்ந்து அவங்களுக்கு தேவையில்லாத சர்க்கரை சொல்லக்கூடிய டயாபெட்டிஸ் நோய் உருவாகவும் வாய்ப்பு இருக்குது. ஆகையால் உடல் உழைப்பு உள்ளவங்க மட்டுமே அதிக அளவு இந்த உணவை எடுத்துக்கலாம். அரிசியில் பல ரக அரிசி இருந்தால் கூட சீரக சம்பா அரிசி தான் சிறந்த அரிசி என்று வள்ளலார் அவர்களும் கூட தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையால் சீரக சம்பா அரிசி சாப்பிடும் பொழுது நம் உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். மற்ற அரிசியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதில் சர்க்கரை அளவு கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த அரிசியை 2 வகை பிரித்து பார்ப்பாங்க. ஒன்று பச்சை அரிசி, இன்னொன்று புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. நாம் பச்சை அரிசியை விட புழுங்கல் அரிசி எடுத்துக்கும் போது தான் உடலுக்கு சில நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடியது. ஏன்னா பச்சை அரிசி சாப்பிடும் பொழுது அது நம் உடலுக்கு அதிகமான சர்க்கரை அளவை கூட்டும். புழுங்கல் அரிசி பார்க்கும் பொழுது சர்க்கரை அளவை குறைக்கும். இதே மாதிரி எந்த அரிசி இருந்தாலும் சாப்பிடும் பொழுது அவற்றை குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த அரிசி இருக்கக்கூடிய எண்ணெய் நம்ம வடிகட்டி எடுத்துவிடணும். குக்கர் சமைக்கும் போது இந்த அரிசியை பெரும்பாலும் நாம் வடிகட்டுவது இல்லை. ஆகையால் இந்த எண்ணெய் அதில் அதிக அளவு கலந்து சில தேவையில்லாத உபாதைகளை உண்டாக்குகிறது. எந்த வகை அரிசியாக இருந்தாலும் குறிப்பாக பச்சை அரிசியில் மிகவும் தீமை இருக்குது. ஆகையால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறிப்பாக சர்க்கரை நோயாளிங்க அந்த அரிசியை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பை வாட் இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் செய்யக்கூடிய ஒரு ஆப்புங்க. இந்த ஆப்பை மூலம் நாம் பொருட்களை ஆன்லைனில் பர்ச்சேஸ் செஞ்சுக்கலாம். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றிங்க.